வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு கோபித்திருந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தடினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்திலே வளரவும் இவன் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து விடத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இவன் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்திலே வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாய் இருக்கும்படி இவன் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவனை உற்சாகப்படுத்துவீர்களா? அன்பான திருச்சபையாரே, இவர்களும் உங்கள் மத்தியில் உள்ள ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்கிறதற்கு ஏதுகரமாயிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கடவுள் ஒத்தாசையுடன் அப்படியே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இப்பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது ஞான ஸ்நானம் பெற இருக்கின்ற இந்த பிள்ளை கடவுளின் பேரர்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மௌனமாக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவற்றையும் படைத்த தண்ணீரை எங்களுக்கு அருளி செய்த ஆண்டவரே, பரமபிதாவே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் ஒரே திருமைந்தனே, யோர்தான் என்னும் ஆற்றில் ஞானஸ்நானம் பெற்று மரித்து உயிரோடு எழுந்தவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கியவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். உமது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு நீர் பிரசன்னராகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை காட்டவும், இதில் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் மறுபடியும் பிறந்த நித்திய ஜீவனை பெறும்படியும் இதை ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் ஒரே ஆவியில் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசிகளுமான ஒரு ஜனத்தோடு என்னென்றைக்கும் நிலைத்திருக்க இவர்களுக்கு ஒரு தூய ஆவியை அருளும். கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு ஐக்கியப்பட்டு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு விளைத்திருக்கும்படி இவர்களுக்கு அருள் புரியும். இவர்கள் பழைய மனிதனை கலைந்து போட்டு கிறிஸ்துவில் புதிய படைப்பாகும்படி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இருளிலிருந்து இவர்களை ஒளிக்குள்ளும் சாவிலிருந்து நிலையான வாழ்விற்குள்ளும் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டுகிறோம். பரம தந்தையே, ஆமென். ஆல்வின் ஸ்டீவ் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியக நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென். இந்த குழந்தையை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையிலே சேர்த்துக் கொண்டு இவன் மேல் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இந்த குழந்தை அறிக்கிட ஒருபோதும் விற்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டனாக கடவுளின் மகனாக என்றென்றும் நிலைத்திருப்பானாக. ஆமென். ஜெபம் செய்வோம்.